இந்த உலகத்துல புனிதமானது இது மட்டும்தான். மலையில இருந்து வந்த நெருப்பு எங்க வனத்தை அழிச்சது. என் ஜனங்க உதவி கேட்டு கதறினாங்க. ஆனா ஏவா ஐகேஸ் வெல்கம் டு ஃபில்ம் மேக்கப் தமிழ் யூடியூப் சேனல். இப்போ நம்ம அவதார் 3யோட செகண்ட் ட்ரைலர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மொத்த ட்ரைலர்லேயே பார்த்தீங்கன்னா மொத்த படத்தை காட்டின மாதிரி நம்ம ஜேம்ஸ் கன் பார்த்தீங்கன்னா ட்ரைலர்லாம் படத்தோட ஸ்டோரியை கொண்ட மாதிரி சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைலர் வந்து வேற லெவலில் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஜேம்ஸ் கன். நம்ம அவதார் 1 பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. பட் அவதார் 2 பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இல்லை. பட் இருந்தாலும் வேற லெவலான படம். பட் இந்த அவதார் 3 உண்மையாக பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தான் இருக்க போகுது. டிசம்பர் 19க்காக வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ வேர்ல்டு வைடில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரைலர் பார்த்தீங்கன்னா நிறைய சீன்கள் வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு சீன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலரோட படத்தை வந்து அப்படியே நம்ம ஜேம்ஸ் கன் காட்டியிருக்காரு. அதாவது 2 டீம் மாரி இருக்காங்க. 2 பீப்புள்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த நெருப்பால அழிஞ்சு போன மக்கள் ஒருத்தர் இருக்காங்க. அதாவது இவங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த நோவா சொல்லக்கூடிய நிவி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருக்காங்க. ஒரு பெரிய எரிமலையில வந்த ஒரு நெருப்பு பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கியிருந்த இடத்தையே அழிச்சிருக்கு. ஸோ, அதனால கடவுளே இல்ல. ஸோ, இது நெருப்பு தான் அழிக்க முடியாத ஒரு சக்தி சொல்லி, அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் வந்து அந்த நெருப்பு முன்னாடி டான்ஸ் ஆடின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நெருப்பு கிட்ட இருக்கிற இந்த ரெட் கலர்ல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நாவி மக்களுக்கு எதிரியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 இன மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா, சண்டை தான் நடக்க போகுது. நாவி மக்களுக்கும். ஸோ, அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வாரே நடக்க போகுது இந்த படத்துல. இப்போ ஏர்ல பறக்கக்கூடிய இந்த ஏர் பலூன் மாரி பார்த்தீங்கன்னா, பறக்கக்கூடிய ஒரு மிருகமும் சொல்லி, இத வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, ஒரு பறக்கக்கூடிய ஒரு மிருகம். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, இவங்க படகு மாரி காட்டி ஏர் பலூன் மாரி இத வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, இந்த பேண்டோரா மக்கள் பார்த்தீங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி போறாங்க. ஸோ, இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷ ரூபத்துல இருக்கிற அந்த பையன் பார்த்தீங்கன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேக் கூட தான் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி கூட தான் தங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ஸோ இந்த படத்துல நம்ம அவதார் 1 அண்ட் அவதார் 2ல வந்த அதே வில்லன் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த படத்துலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம இவர பார்த்தீங்கன்னா, ஹீரோவ அழிக்கிறதுக்காக ஸோ இந்த பார்ட் 3யும் வந்திருக்காரு. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா, இந்த அவதார்ல மிகப்பெரிய வில்லனா இருப்பார் போல. ஸோ சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருப்பாரு. ஸோ அடுத்த அவதார் ஹோல்லே இவரு வருவாரா தெரியல. ஸோ மேபி இந்த படத்துல இவரு இறந்துட்டா, அடுத்த பார்ட்ல இவரு கண்டிப்பா வரமாட்டாரு. ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா, மாஸ்க்கே போடாம பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்ட்ல வந்து சுத்திட்டு இருப்பாரு. அதாவது அவரு பார்த்தீங்கன்னா, மாஸ்க் போட்டு சுத்தினா தான் அவர மூச்சு விட முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவரு மாஸ்க்கே போடாம சுத்துவாரு. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவரால மேக்ஸிமம் ஒரு அவதாரா மாறுன மாரி ஒரு ஃபீல் அவருக்கு இருக்கு. அதாவது ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள வந்து ஏதோ படுக்க வச்சு, அதாவது அவதார் பாடியோட இவருக்கு இன்டர்லிங்க் குடுக்குற மாரி பார்த்தீங்கன்னா, அவரு உடம்புலயே பார்த்தீங்கன்னா, ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இவரு மேபி மாஸ்க் போடாம அவரால அந்த இடத்துல மூச்சு விட முடியுது எனக்கு தெரிஞ்சு தோணுது. ஸோ ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா, இப்ப அவதார் உடம்புல இல்லாம மனித உடம்புலயே ஒரு அவதாரா மாறிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். மனுஷங்க எல்லாமே அந்த பிளானட்ல வந்து இல்லாம மூச்சு விட ஆரம்பிச்சாங்கன்னா, ஸோ மொத்த அவதாரம் பார்த்தா அதான் நாவி இனமே அழிஞ்சிரும் சொல்லி நம்ம ஜேம்ஸ் கேன் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து சின்னதா டிஃபரெண்ட்டா ஒரு ரோல் வந்து காட்டியிருப்பாரு. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாரே நடக்குது. அதாவது நாவி மக்களுக்கும். ஸோ மிகப்பெரிய அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1, பார்ட் 2 அந்த வில்லியன் பார்த்தீங்கன்னா மனுஷங்களை கூட்டின்னு வந்து அதாவது மனுஷங்களுக்கு வந்து அந்த அவதார் கூட சண்டை போகிற அளவுக்கு ஒரு ரோபோட்ஸில் கொடுத்து ஸோ அது ஒரு டீமாக பார்த்தீங்கன்னா இவங்க அழிக்க வராங்க. அதாவது மிகப்பெரிய ஒரு போர் நடக்கும் போல கடைசியில். போர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் கிட்ட வரும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து எஃபெக்ட் போட்டிருப்பார் நம்ம ஜேம்ஸ் கான். உண்மையாக அந்த படத்தோட கிளைமேக்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறேன். என்னதான் நடக்கும்னு தெரியல எனக்கு கிளைமேக்ஸு. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரைலரை பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ அது மட்டும் இல்ல டிசம்பர் 19 படத்தில் போய் தியேட்டரில் போய் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மூவி. ஸோ கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் அப்டேட் நான் என்னென்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பாருங்க. அது மாதிரி ட்ரைலரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ சி யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ்.